வாழ்த்தி வணங்குவோமே. மலரடி வந்தனை செய்வோமே. மலரடி வாழ்த்தி வணங்குவோமே. மலரடி வந்தனை செய்வோமே. சிந்தனை செய்யும் வந்தனக்கு அருள் செய்யும். சிந்தனை செய்யும் முன்னர் வந்தனக்கு அருள் செய்யும். சிந்தனை செய்யும் முன்னர் வந்தனக்கு அருள் செய்யும். தந்தி முகனே சிவ சங்கரமைந்தனே. தந்தி முகனே சிவ சங்கர மைந்தனை வந்தனை செய்வோமே. மலரடி வாழ்த்தி வணங்குவோமே. மலரடி வந்தனை செய்வோமே. இன்னமுதொழுகும் இசை தமிழிசை இந்நிலத்தோங்கிடவே. இன்னமுதொழுகும் இசை தமிழிசை இந்நிலத்தோங்கிடவே. கண்ணல் முக்கனியவன் கடலை மோதகமெல்லாம். கண்ணல் முக்கனியவன் கடலை மோதகமெல்லாம். சந்நிதி முன் படைத்து தாழ்ந்து தலை குனிந்து. சந்நிதி முன் படைத்து தாழ்ந்து தலை குனிந்து வந்தனை செய்வோமே. மலரடி வாழ்த்தி வணங்குவோமே. மலரடி வந்தனை செய்வோமே. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கார்கி, மைத்ரேயி, லோபாமுத்ரா என்றெல்லாம் பெயர்கள் கேட்டிருப்பீர்கள். இவர்களெல்லாம் அந்த வேத காலத்தினுடைய மிக முக்கியமான அறிவார்ந்த பெண்கள். அதே போல புராண காலங்களில் அகல்யா, திரௌபதி, தாரா, சீதா, ததா மண்டோதரி, பஞ்சகன்யா, ஸ்தவே நித்யம், மகாபாதக நாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ 5 உயர்ந்த பெண்மணிகளாக இவர்களை சொல்கிறோம். ஆனால் காலப்போக்கில் சமுதாயத்தில் பெண்கள் ரொம்ப ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைக்கு வந்த ஒரு காலம் இருந்தது. ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் ஒரு பெண் வீட்டில் இருக்கும் ஆடவர்களுக்கு முன்னால் வரமாட்டார். எனக்கே ஞாபகம் இருக்குது, எங்கள் பாட்டி எங்கள் அப்பாட்ட பேசுகிறது கதவுக்கு முன்னால் தான் பேசுவாங்க என் வாழ்க்கையிலே. இப்போ இந்த முன்னாலன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த காலத்தில் வந்த ஒரு ஃபெமினிஸ்ட், த ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் ஆஃப் தி லேட்டர் செஞ்சுரி, மாடர்ன் வேர்ல்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட்னு சொல்லலாம், சாவித்ரி பாய் ஃபுலே. எவ்வளோ பேர் இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சாவித்ரி பாய் ஃபுலே. மகாராஷ்டிராவில் இருக்கவங்களுக்கு தெரியும். புனேல அவங்க பேரில் இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. புனே யூனிவர்சிட்டி ஹஸ் பீன் ரீநேம்டு ஆஸ் சாவித்ரி பாய் ஃபுலே யூனிவர்சிட்டி. அவங்க மாலி அப்படின்னு ஒரு கேஸ்ட். மாலின்னு சொன்னால் கார்டனர் அப்படிங்கிற பொதுவாக அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியங்க, விவசாயத்தில் இருக்கக்கூடிய சிறு வேலைகள் செய்யக்கூடிய மாலின்னு சொல்லுவாங்க. அந்த இனத்தில் பிறந்தவங்க அவங்க. 1831 பிறக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 195 வருஷத்துக்கு முன்னால் பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்த காலத்தில் இருந்த சூழல்கள், அதுவும் அவங்க பிறந்த கம்யூனிட்டி, அதான் 2 விதமான
டார்ச்சர். ஒன்று, ஷீ இஸ் born as a woman. ரெண்டாவது, ஷீ இஸ் born in a supposed to be a lower community. There is no community higher or lower, but still அந்த காலத்தில் இருந்த மக்கள் மனசில் அப்படி நேர்த்தப்பட்ட கம்யூனிட்டியில் பிறந்திருக்காங்க. 9 வயசில் அவங்களுக்கு கல்யாணம். அவங்க கணவர் பேர் ஜோதிபாய் ஃபுலேன்னு பேர். அவர் பின்னால் மகாத்மா என்ற பட்டம் அவருக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. மகாத்மா ஜோதிபாய் ஃபுலே. அவர் கோவிந்தராவ் ஃபுலே என்பவருடைய பையன். அவங்கெல்லாம் அன்றைக்கு இருந்த பேஷ்வாக்களுக்கு மாலை கட்டி கொடுக்குறீங்க. அதனால ஃபூலே அப்படின்னா பூல்னா பூக்கள், பூக்களை மாலையாக கட்டி கொடுக்கக்கூடியவர்கள். அந்த குடும்பத்தில் பிறந்தாங்க. அந்த ஜோதிபாய் ஃபுலேவை தன்னுடைய 9வது வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கும்போது அவர் வயசு 12. அந்த ஜோதிபாய் ஃபுலே அவரே பள்ளிக்கூடம் போகும் பொழுது இந்த பள்ளிக்கூடத்தில் அவர் மற்றவர்களோடு சமமாக உட்பாதற்கு அவருக்கே இடம் இல்லை. அதுக்கே அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது. அவர் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது இந்த 9 வயசு பெண், அந்த வீட்டில் கல்யாணம் ஆகி போன பெண் அவர் கணவர் படிக்கிறத பார்த்துட்டு தானும் படிக்கணும்னு போய் உட்கார்றாங்க. அவர் பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு. பாடம் சொல்லிக் கொடுத்து அந்த பாடங்களை கேட்டு இந்த பெண் 1847 1846 46 அப்படின்னு சொன்னால் 15 வயசு. 15 வயசில் 4வது 5வது கிளாஸ் பாஸ் பண்ணுறாங்க. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு இருந்த டீச்சர் 8வது படித்த டீச்சர். அதுக்கு மிடில் கிரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே செகண்டரி கிரேட் இருக்கும். மிடில் கிரேட் டீச்சர் அவங்க படிக்க 8வது, அவங்க டீச்சராக இருப்பாங்க. எனக்கு இருந்த டீச்சருக்கு 8வது தான் படிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க காலத்தில் 5வது படித்தாலே வாத்தியார் ஆகலாம். ஸோ இவங்க சாவித்ரிபாய் ஃபுலே கணவர்கிட்ட கேட்டு படித்து 1846 5வது எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண உடனே இவங்க மனசில் என்ன தோணுது அப்படின்னா, மற்றவர்களுக்கும் பாடம் சொல்லித்தரோம்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க படிச்சிருக்காங்கிறது இந்த பாஸ் பண்ண பிறகு வெளியே தெரிஞ்ச உடனே ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. பெண் படிப்பது தப்பு, அதுலேயும் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய பெண் படிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அவங்க அப்பாட்ட போய் சொல்லி கோவிந்தராவ் ஃபுலேட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பண்ண உடனே அவர் 2 பேரையும், இந்த ஜோதிபாய் இவங்களையும் சாவித்ரிபாய் ஃபுலேயும் மகாத்மா ஜோதிராவையும் 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாரு. அப்போ வீட்டை விட்டு வந்துடுறாங்க. அவங்க வீட்டை விட்டு வரும்பொழுது அவங்க 1849 16 வயசு இவங்களுக்கு, அவருக்கு 20 வயசு. அவங்களுக்கு 30 ஏக்கர் நிலம் இந்த பேஷ்வா கொடுத்த நிலத்தில் அவங்க பூக்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த உடனே எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சு இந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கூட சேர்ந்து மற்றவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. பாடம் சொல்லித்தர ஆரம்பிக்கும் பொழுது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த அம்மா கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்கிற பொழுது இவங்க மேலே சாணியை தூக்கி அடிப்பாங்க, கல்லை போடுவாங்க, முள்ளை போடுவாங்க, எல்லாத்தையும். அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பேக்கில் 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா ஸ்கூலில் போனவுடனே இந்த சாணி அடிச்சு துணியெல்லாம் கட்டிட்டு வேற போட்டுட்டு சொல்லித்தரோம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் மீறி இவங்க ஸ்கூல் நடத்தி கிட்டத்தட்ட 18 ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. 18 ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த எல்லாத்துலையும் என்ன ஆகுது அப்படின்னா பயங்கர எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இவங்க அந்த படிக்கிறதுக்கு வரணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் படிக்க வரணும்னு நினைச்சுக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருப்பவர்களே அப்படி படிக்கிறது குற்றம்னு நினைக்கிறாங்க. நம்ம போய் மற்றவர்களுக்குள்ள சேர்ந்து விட்டு அதை படித்தா அதுவே குற்றம், அதுக்கு தெய்வ குற்றம் நினைக்கிற மாதிரி சூழ்நிலையில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு 18 பள்ளிக்கூடங்கள் திறந்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவருடைய கணவர் ஒரு திருமணத்துக்கு போகும்பொழுது தவறுதலாக வேதத்தை புரிந்து கொண்ட பிராமணர் நீ எல்லாம் காலில் பிறந்தவன், நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்கிறார். வேதத்தில் அப்படி இல்லை. ஆனால் அப்படி புரிந்து கொண்ட வேதத்தை முழுவதும் தவறாக புரிந்து கொண்ட பிராமணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறார், இவரை திருமணத்துக்கு போனவரை
தடுத்து உள்ள வரக்கூடாது சார். திருமணத்துக்கு அழைப்போட தான் போயிருக்கார். இவருடைய நண்பர் வீட்டு திருமணம், அதுக்கு தடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி சூழலில் இருக்காங்க. அந்த சூழலில் இவங்க பண்ணி 18 பள்ளிக்கூடம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு 9 வயசில் கல்யாணம் ஆச்சு. அதாவது பூப்படைவதற்கு முன்னால் கல்யாணம் ஆகணும். 6லேருந்து 9க்குள்ளே கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகி 6 வயசில் கல்யாணம் ஆகும் பொண்ணுக்கு 7 வயசில் அந்த கணவன் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் ஆயுசு பூரா மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி சூழலில் அந்த மாதிரி இளம் பெண்கள் அப்படி இருக்கும் பொழுது இயற்கையாகவே குற்றங்கள் நடக்கும். குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது மற்ற ஆண்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதவையான இளம் பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அது மூலமாக ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ப்ரெக்னென்ட் ஆனவங்க எல்லாரும் விட்டுருவாங்க. சமுதாயமும் அவங்களை ஒதுக்கிடுவோம். அந்த ஆள் வந்து அவன் என்ஜாய் பண்ணவங்க போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிறுவனம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த விதவை எல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்களோ அவங்களாம் என்கிட்ட வாங்க, உங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பெற்றுக்கொண்ட பிறகு அதை வளர்க்கும் பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம், எனக்கு விட்டுட்டு போயிடலாம், நாங்கள் வளர்க்கணும்னு சொல்லி அது யஷ்வந்த் ராம்னு சொல்லி ஒரு பிராமண விதவையினுடைய ஒரு பையன். அந்த பையனை இவங்க எடுத்து அடாப்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அந்த காலத்துடைய டாக்டர், அது எல்ஐமா எல்பிஎம்மா தெரியாது, ஏதோ படித்து அவங்க டாக்டர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான போராட்டங்களில் பண்ணி அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு, வீட்டில் எதிர்ப்பு, சமூகத்தில் எதிர்ப்பு, இதெல்லாம் மீறி அவர்கள் பண்ணி இவங்க வச்சிருந்த பள்ளிக்கூடத்தில் என்ரோல்மெண்ட் வாஸ் ஹையர் தென் அதர் ஸ்கூல்ஸ். இவங்க வச்சிருக்க பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம், அறிவியல், சமூகவியல் இந்த பாடங்கள்லாம் இருக்கும். மற்ற பள்ளிக்கூடங்கள் இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு இது சிறப்பாக இருந்தது. ஒரு நேரத்தில் சமுதாயம் எல்லாம் சேர்ந்து இவங்க அடக்கி அந்த பள்ளிக்கூடங்களை மூட செய்தது. அதற்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களெல்லாம் மறுபடியும் செய்து சமுதாயம் முழுவதும் போய் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இவருக்கு 1897 அந்த பிளேக், அந்த காலத்தில் பிளேக் வந்தது. பிளேக் வந்த போது அதில் போய் இவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணும் பொழுது அதில் இவங்க தாக்கப்பட்டு இவருடைய பையன், அந்த யஷ்வந்த் இந்த பையன் வந்து அந்த பிராமண விதனுடைய பையனை இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து டாக்டர் ஆகி அந்த டாக்டரை வச்சு கிளினிக் வச்சு எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த பிளைக்கு தாக்கி இவரை இறந்து போயிடுறாங்க. இது வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய the first feminist of our generation. இந்த ஜெனரேஷன் இது ஒரு 300 இயர்ஸ்க்குள்ளே இருந்தவங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் எந்த சமுதாயம் இவர்கள் ஒதுக்கியதோ, எந்த பிராமணர்கள் இவர்கள் பேரில் அந்த மாதிரி எனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னார்களோ அவர்களையெல்லாம் அவர்கள் வெறுக்கவில்லை. அவர்களையும் மனம் திருந்தி ஒரு மாதிரி செய்து அவர் செய்தார் என்பதுதான் சிறப்பு. பல இடங்களில் செய்ததற்காக என்ன பண்ணுறாங்க, வெறுப்பின் அடிப்படையில் ஆரம்பித்து வெறுப்பின் அடிப்படையே தொடர்ந்துட்டு இருக்குது. இவங்க அந்த மாதிரி செய்யலை, அதை மாற்றி அமைத்தார்கள். இவங்களுடைய கணவர் வந்து அவங்க 1897 மார்ச் 10 இறந்தாங்க. இன்னைக்கு வந்து இன்னும் 2 நாளில் அவங்களுடைய நினைவு நாள் வருது. டைத்தை கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர்களை நாம் எல்லோரும் நினைவு வைத்துக் கொள்வோம். தெரிந்து கொள்ள வேண்டிய சிகரம் தொட்ட சாதாரண சிகரம் இல்லை, மிகப்பெரிய சிகரம் தொட்டது.